அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோட்டத்தில் தக்காளி நடவு செய்யறதுக்காக நாங்கள் தோட்டத்தை தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தை பட்டத்தில் தக்காளி வச்சா நல்லா வரும் அப்படிங்கிறதால நாங்கள் தக்காளி நடவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 5 பாத்திகள் நம்மக்கிட்ட மீதம் இருந்ததில் தக்காளி செடி நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்களை நாங்கள் ஆட்களை வச்சு சீரமைச்சிட்ருக்குறோங்க. உழவு ஓட்டுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். அப்போ தக்காளி செடியினுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா நல்லா எளிதாக பூமியில் இறங்குங்க. நாற்றுக்கள் நான் இந்த முறை நாற்று நான் விட்டு எடுக்கலை. நர்சரியிலேருந்து தான் நாங்கள் நாற்றுக்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அது ஏன்னா டைம் கொஞ்சம் பத்தலை, விதையும் என்கிட்ட இல்லை. இப்போது இந்த பட்டத்தில் நான் வாங்கலை எதையும். அதனால் சரி நர்சரியிலேயே வாங்கியாச்சுங்க இந்த தடவை நாற்றுக்கள்லாம். எல்லா பாத்திகளும் சீரமைச்சு முடிச்சாச்சு. வாழைக்கு ஊடு பயிராக தான் நான் தக்காளி பயிர் பண்ண போகிறேன். இந்த நாற்றுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து அப்படியே ஒரு ட்ரேவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நடவு பண்ணிடலாம். தண்ணி பாய்ச்சினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நாற்றுக்களை நம்ம குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா நம்ம நடவு பண்ணிடலாம். பொதுவாக மாலை நேரங்களில் நம்ம இந்த மாதிரி காலையிலையோ அல்லது மாலை நேரங்களையோ இது போல் நம்ம நாற்றுக்களை நடுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஏன்னா நாற்றுக்கு தேவையான ஈரப்பதம், அந்த தட்பவெப்பநிலை சரியாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.